கிராமத்தின் மண் வாசனை இன்னும் முழுமையாக காற்றில் கரையாத ஒரு காலை நேரம் அது. சந்து தனது சிறிய பயணப்பையை தூக்கி கொண்டு வீட்டின் முன் நின்றபோது அவனது அம்மாவின் கண்களில் சற்றே கவலை, சற்றே பெருமை கலந்த பார்வை இருந்தது. நகரம் வேற மாதிரி இருக்கும் டா, பார்த்து நடந்துக்கோ என்ற அம்மாவின் வார்த்தைகளில் அன்பும் பயமும் கலந்து இருந்தது. சந்துவுக்கு இது முதல் முறையாக இல்லை என்றாலும் மாமாவை பார்க்க நகரம் போகிறான் என்ற எண்ணமே அவனுக்குள் ஒரு விதமான சந்தோஷத்தை உண்டாக்கியது. மாமா ராமசாமி எப்போதும் சிரித்த முகம், கதைகள் சொல்லும் பழக்கம், குழந்தை மனசு கொண்ட பெரியவர். அம்மா இருக்கானாலே பயணம் சுமாரா இருக்காது என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே சந்து பஸ் நிறுத்தத்திற்கு நடந்தான். பஸ் இன்னும் வரவில்லை. நிறுத்தத்தில் கிராமத்து மக்கள் சிலர் பால் குடங்கள், காய்கறி மூட்டைகள், கோழிக்கூண்டுகள் எல்லாம் தூக்கி கொண்டு காத்திருந்தார்கள். சந்து அருகில் நின்றிருந்த ஒரு தாத்தாவிடம் பேச ஆரம்பித்தான். தாத்தா, இந்த பஸ் நேரத்துக்கு வருமா என்ற கேள்விக்கு தாத்தா சிரித்து கொண்டே, இந்த பஸ் நேரத்துக்கெல்லாம் வராது பா, நம்ம காத்திருந்தாதான் வரும் என்றார். அந்த பதிலே சந்துவுக்கு சிரிப்பை வரவழைத்தது. கொஞ்ச நேரத்தில் பஸ் தொலைவில் இருந்து தூசி கிளிக்கொண்டு வந்தது. ஏறியவுடன் உள்ளே பார்த்தால் இருக்கைகள் பாதி காலி, பாதி நிரம்பி இருந்தன. ஜன்னல் ஓரத்தில் ஒரு சீட் கிடைத்தது சந்துவுக்கு. அவன் உட்கார்ந்ததும் கிராமம் மெதுவாக பின்தள்ளி போக ஆரம்பித்தது. பஸ்ஸில் இருந்த மனிதர்களே ஒரு தனி உலகம் போல இருந்தார்கள். முன் சீட்டில் 2 கல்லூரி மாணவர்கள் சத்தமாக சிரித்து கொண்டு செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தார்கள். பின்புறம் ஒரு குடும்பம், குழந்தை அழுது கொண்டிருந்தது. அம்மா பால் பாட்டிலை வாயில் வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். நடத்துனர் டிக்கெட் போடும்போது சந்துவிடம் எங்க போறீங்க என்று கேட்டார். நகரத்துக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் என்றான் சந்து. அப்போ சீக்கிரம் இறங்கணும், தூங்கிடாதீங்க என்று சிரித்தார் நடத்துனர். இந்த வார்த்தை கேட்டதும் சந்து மனதுக்குள், இது கிராமத்துல இருக்கிற மாதிரி சும்மா பயணம் இல்லை, இங்க எல்லாமே வேகம்தான் என்று நினைத்தான். பஸ் நகரத்தை நோக்கி செல்ல செல்ல சாலை மாற ஆரம்பித்தது. கண்ணுக்கு பசுமை குறைந்து கடைகள் அதிகமானது. வழியில் ஒரு தேநீர் கடையில் பஸ் நின்றது. எல்லாரும் இறங்கி டீ குடிக்க போனார்கள். சந்துவும் இறங்கினான். அந்த கடையில் டீ குடித்தபோது பக்கத்தில் நின்றிருந்த ஒருவர், நகரம் போறீங்களா என்று கேட்டார். ஆமாம் என்றான் சந்து. முதல் தடவையா என்ற கேள்விக்கு சந்து சிரித்து கொண்டு, இல்ல, ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசாதான் இருக்கும் என்றான். அந்த மனிதர் சிரித்து, அது உண்மைதான், நகரம் எப்பவும் புதுசு மாதிரி தான் என்றார். அந்த ஒரு வரி சந்துவின் மனதில் ஆழமாக பதிந்தது. மீண்டும் பஸ்ஸில் ஏறியதும் ஒரு இளம் பெண் சந்துவுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவள் கையில் ஒரு பெரிய புத்தகம். என்ன படிக்கிறீங்க என்று சந்து கேட்க, நாவல், ரொமான்ஸ் கதை என்றாள். சந்து சிரித்து, நானும் கதைகள் பிடிக்கும் என்றான். அப்போ நீங்களும் ரொமான்டிக் ஆள்தான் போல என்று அவள் சிரித்தாள். அந்த சின்ன உரையாடல் கூட பயணத்தை இன்னும் இனிமையாக்கியது. பஸ்ஸின் கண்ணாடியில் வெளியில் பார்த்தால் கட்டிடங்கள் உயர்ந்து கொண்டே போனது. விளம்பர பலகைகள், சிக்னல் விளக்குகள், சத்தமுள்ள வாகனங்கள் எல்லாம் சேர்ந்து சந்துவுக்கு ஒரு விதமான மயக்கம் போல இருந்தது. ஒரு கட்டத்தில் பஸ் திடீரென்று நின்றது. டிராபிக் ஜாம். எல்லாரும் சலிப்பாக மூச்சு விட்டார்கள். சந்து மட்டும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். சாலையோரத்தில் ஒரு சிறுவன் பலூன் விற்று கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் ஒருவர் பாட்டு பாடிக்கொண்டு காசு கேட்கிறார். நகரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மனிதர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரிதான் என்ற உணர்வு சந்துவுக்குள் வந்தது. கிராமமோ நகரமோ, எல்லாருக்கும் சந்தோஷம் தேவை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது. இறுதியாக பஸ் மெயின் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றது. சந்து இறங்கியதும் சத்தம் காதை அடைத்தது போல இருந்தது. எங்க பார்த்தாலும் மக்கள், வாகனங்கள், கடைகள், ஹார்ன் சத்தம். அடப்பாவி, கிராமத்து அமைதிக்கு இதெல்லாம் எதிர் உலகம் மாதிரி இருக்கு என்று சந்து மனதுக்குள் சொன்னான். உன் மாமாவுக்கு போன் செய்தான். மாமா, நான் வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்ட் தான் என்றான். அந்த பக்கம் இருந்து மாமாவின் குரல், அப்பாடா வந்தாச்சா, அப்படியே அங்கு நில், நான் வரேன் என்றது. சந்து சுற்றி பார்த்து கொண்டே நின்றான். ஒரு மூலையில் சுடச்சுட பஜ்ஜி வாசனை, இன்னொரு பக்கம் காபி கடை. அவன் ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டான். அந்த சூடான கார சுவை அவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுத்தது. பயணம் கஷ்டம்தான், ஆனா இப்படி புதுசு அனுபவங்கள் கிடைக்கிறது தான் வாழ்க்கையோட சுவை என்று சந்து நினைத்தான். அப்போ தொலைவில் இருந்து மாமா ஓடி வந்தார். டேய் சந்து என்று கத்திக்கொண்டே அவனை கட்டிப்பிடித்தார். அந்த ஒரு கட்டிப்பிடிப்பிலே முழு பயணத்தின் சோர்வும் கரைந்து போனது.
சந்து சிரித்துக்கொண்டு, மாமா வழி முழுக்க ஜாலிதான். பஸ், மக்கள், பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே ஒரு கதை மாதிரி இருந்தது என்றான். அம்மா சிரித்து, அதான் வாழ்க்கைடா, ஒவ்வொரு பயணமும் ஒரு கதை. நீ அதை ரசிச்சா போதும் என்றார். நகரம் நோக்கி நடந்து செல்லும் போது சந்துவுக்கு புரிந்தது ஒன்று. அவன் வந்தது மாமாவை பார்க்க மட்டுமல்ல, வாழ்க்கையின் இன்னொரு முகத்தை பார்க்கவும். அந்த நாளின் பயணம் அவனுக்கு ஒரு நினைவாக மட்டும் இல்லாமல் ஒரு பாடமாக மாறியது. மாமாவின் வீட்டுக்கு சந்து வருவான் என்ற செய்தி வந்ததிலிருந்து அவள் மனசுக்குள் ஒரு சிறிய கலக்கம். முன்பு சந்து வந்தா அது ஒரு சாதாரண சந்தோஷம் மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ அவள் டீன் வயசை எட்டிய பிறகு அவன் வருகை ஏதோ ஒரு விசேஷ நாளை போல உணர வைத்தது. வீட்டின் முன் இருந்த வேப்பமரத்தடியில் நின்று கொண்டு சாலை பக்கம் அவள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாள். இன்னும் வரலையா மாமாவிடம் கேட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து நின்றாள். காற்று அவளுடைய தலைமுடியை மெதுவா அசைத்த போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, சொல்ல முடியாத ஒரு இனிமை கலந்த பதட்டம். தூரத்தில் சந்துவின் உருவம் தெரிந்த அந்த நிமிஷம் அவள் முகத்தில் தானாகவே ஒரு சிரிப்பு மலர்ந்தது. அவன் நடந்து வர்றதை பார்த்ததும் அவள் மெதுவா முன்னால் போனாள். சந்தி என்று அவள் அழைத்த குரலில் குழந்தைத்தனமும் இல்லை, பெரியவள் என்ற அதிகாரமும் இல்லை. இரண்டுக்கும் நடுவில் ஒரு மென்மையான உணர்வு மட்டும் இருந்தது. சந்து அவளை பார்த்ததும் ஒரு நிமிஷம் தன்னை மறந்த மாதிரி நின்றான். அவன் நினைவில் இருந்த சின்ன பெண் இல்லை இப்போ. அவள் முகத்தில் ஒரு புதுசான ஒளி, பார்வையில் ஒரு அமைதி. ஹாய், எப்படி இருக்க என்று அவள் கேட்டதும் சந்து சிரித்து கொண்டே, நல்லா இருக்கேன் நீ என்றான். அந்த 2 வார்த்தைகளுக்குள் 2 பேருக்கும் நிறைய சொல்லாத உணர்வுகள் ஒளிந்திருந்தது. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள பேசிக்கொண்ட பிறகு அவள் மெதுவா, நாம அந்த மரத்தடிக்கு போகலாமா என்று கேட்டாள். அது அவர்களுக்கே தெரிந்த இடம். சின்ன வயசுல விளையாட, பேச, சிரிக்க எல்லாத்துக்கும் அந்த ஒரே இடம்தான். வேப்பமரத்தடியில் உட்கார்ந்ததும் சந்து சுற்றி பார்த்து, இது இன்னும் மாறவே இல்லையே என்றான். அவள் சிரிச்சி, மரம் மாறல, நாம தான் மாறிட்டோம் என்றாள். அந்த ஒரு வரி சந்துவின் மனசுக்குள் மெதுவா இறங்கியது. காற்று மர இலைகளை அசைக்கும் சத்தத்துக்கு நடுவில் இருவரும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த மௌனம் சங்கடமில்லை, அது பழைய நினைவுகளும் புதிய உணர்வுகளும் கலந்த ஒரு அமைதியாக இருந்தது. சின்ன வயசுல நீ வந்தா நாம இங்கு உட்கார்ந்து கனவு பேசுவோமே, ஞாபகம் இருக்கா என்று அவள் கேட்டாள். நீ டாக்டர் ஆகணும் சொன்னா, நான் டிரைவர் ஆகணும் சொன்னேன் என்று சந்து சிரித்தான். அவள் மெதுவா, இப்போ என்றாள். சந்து அவளை பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சு, இப்போ கனவு மாறிடுச்சு போல, வேலை, வாழ்க்கை எல்லாம் என்றான். அவள் மெதுவா, ஆனா சில விஷயங்கள் மாறவே கூடாதுன்னு தோணுது என்றாள். இந்த வார்த்தையை சொல்லும்போது அவள் பார்வை சந்துவின் முகத்திலேயே நின்றது. சந்து அதை கவனிச்சு இதயத்துக்குள் ஒரு சின்ன துடிப்பு உணர்ந்தான். மரம் மேலிருந்து விழுந்த ஒரு இலை அவள் கையில் வந்து விழுந்தது. அவள் அதை பார்த்து கொண்டே, இலை மாதிரி தான் நாமும் காலம் போக போக மாறிக்கிட்டே இருக்கோம், ஆனா அதே மரத்துல தான் இருக்கோம் என்றாள். சந்து சிரித்து கொண்டே, அந்த மரம் நம்ம நட்பு தான் போல என்றான். அவள் மெதுவா, அல்லது அதுக்கு மேல ஏதாவது இருக்குமோ என்று சொன்னபோது அந்த வார்த்தை விளையாட்டாக இருந்தாலும் அதுக்குள் ஒரு உண்மை ஒளிந்திருந்தது. சந்து பதில் சொல்லவில்லை, ஆனா அவன் கண்களில் ஒரு புதிய உணர்வு தெரிந்தது. அந்த மாலை நேரம் இருவருக்கும் புரிந்தது ஒன்று, அவர்கள் இன்னும் காதல் சொல்லவில்லை, கை பிடிக்கவில்லை, வாக்குறுதி எதுவும் இல்லை. ஆனால் அந்த மரத்தடியில் உட்கார்ந்த அந்த சில நிமிஷங்களில் குழந்தை நட்பு மெதுவாக ஒரு மெல்லிய ஈர்ப்பாக மாற ஆரம்பித்திருந்தது. அது பெரிய ரொமான்ஸ் இல்லை, சத்தமில்லாத மென்மையான, மனசுக்குள்ள மட்டும் நடக்கிற ஒரு அழகான காதலின் தொடக்கம் மாதிரி இருந்தது. அந்த நாள் மாலை மாமாவின் வீட்டில் ஒரு விதமான அமைதி இருந்தது. சந்து நகர பயணத்தின் சோர்வோடு இருந்தாலும் வீட்டுக்குள் பரவும் சாம்பார் வாசனை, அம்மா மாதிரி மாமி வைத்த அன்பான பரிமாறல் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சொந்த வீடு மாதிரியான உணர்வை கொடுத்தது. டின்னர் டேபிளில் எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். மாமா எப்போதும் போல கதை சொல்லிக்கொண்டே சாப்பிட்டார். அவள் சற்று மௌனமாக இருந்தாலும் இடையில் இடையில் சந்தையை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பில் அதிக வார்த்தைகள் இல்லை, ஆனாலும் அந்த நாள் முழுக்க பேசாத உணர்வுகள் எல்லாம் அதுக்குள்ள இருந்தது. சாப்பாடு முடிந்த பிறகு சந்து தன் பையிலிருந்து ஒரு மடிக்கப்பட்ட கடிதத்தை எடுத்தான். மாமா, இது அம்மா கொடுத்தது, உங்களுக்கு தர சொல்லி சொன்னாங்க என்றான். அம்மா கடிதத்தை வாங்கி திறந்தபோது முகத்தில் ஒரு மென்மையான மாற்றம்.
அம்மாவின் எழுத்து, கிராமத்து வாசனை, உறவுகளுக்குள்ள அந்த பழைய பாசம் எல்லாம் அந்த காகிதத்திலே இருந்தது. உங்க அம்மா இன்னும் மாறலட்டா என்று மாமா சிரித்து கொண்டே சொன்னார். அவள் அந்த கடிதத்தை மாமாவின் கையில் பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒரு சாதாரண கடிதம் மாதிரி தெரிந்தாலும் சந்துவுக்கும் அவளுக்கும் அது ஒரு உறவை நினைவுபடுத்தும் அடையாளம் மாதிரி இருந்தது. இரவு அனைவரும் தூங்க போன பிறகும் சந்து தூக்கம் வராமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். நாளை காலை கிளம்பணும் என்ற எண்ணம் மனசுக்குள் ஏதோ ஒரு சின்ன கணத்தை உண்டாக்கியது. அவள் என்ன சொல்வாள்? அவன் என்ன சொல்வான்? இந்த சந்திப்பு ஒரு நினைவாக முடிஞ்சிடுமா, இல்லை இன்னொரு நாளுக்கான தொடக்கமா? பதில் இல்லாத கேள்விகள் தான் அதிகம். அடுத்த நாள் காலை வீட்டில் சின்ன சலசலப்பு. சந்து பையை மீண்டும் தயார் செய்து கொண்டிருந்தான். மாமா இன்னும் ஒரு நாள் இருடான்னு சொன்னாலும் சந்து மெதுவா இல்ல மாமா, கிராமத்துல வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும் என்றான். அவள் அதை கேட்டதும் எதுவும் பேசாமல் சிரித்தாள். ஆனா அந்த சிரிப்புக்குள் ஒரு சின்ன சோகம் ஒளிந்திருந்தது. மீண்டும் வருவேன்னு சொல்ல நினைத்தான் சந்து. ஆனா அந்த வார்த்தை வாயிலிருந்து வராம நெஞ்சுக்குள்ளேயே நின்றுடுச்சு. வீட்டின் முன் நின்றபோது அவள் மெதுவா, நீங்க போகும் முன் அந்த மரத்தடிக்கு போகலாமா என்று கேட்டாள். சந்து எதுவும் பேசாமல் தலையாட்டினான். இருவரும் அந்த பழைய வேப்பமரத்தடிக்கு வந்தார்கள். நேற்று மாதிரிதான் காற்று, இலைகள், சாலை சத்தம். ஆனா இருவரின் மனசு மட்டும் கொஞ்சம் கனமாக இருந்தது. சின்ன வயசுல இங்கிருந்து போகும்போது அழுவோம் என்று சந்து சொன்னான். அவள் மெதுவா, இப்போ அழல, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ வெறுமை என்றாள். சந்து அவளை பார்த்து, நான் மீண்டும் வருவேனா தெரியல, ஆனா இந்த இடம் எப்பவும் நினைவுல இருக்கும் என்றான். அவள் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு, மெதுவா, சில பேர் வாழ்க்கைக்குள் வந்து தங்க மாட்டாங்க, ஆனா நினைவுல மட்டும் எப்பவும் இருப்பாங்க என்றாள். அந்த வார்த்தைகள் சந்துவின் மனசை மெதுவா தொட்டது. அவன் பதில் சொல்லவில்லை. ஏன்னா சில நேரம் உணர்வுகளுக்கு வார்த்தை தேவையில்லை. போகும் முன் அவள் அந்த மரத்தடியில் நின்று கொண்டே சொன்னாள், சந்து, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். கிராமமோ நகரமோ எங்கிருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அந்த ஒரு வரி அவன் காதுக்குள் மட்டும் இல்ல, இதயத்துக்குள்ளே போய் விழுந்தது. சந்து சிரித்து கொண்டே, தங்க்ஸ், நீயும் உன் கனவுகள்ல ஜெயிக்கணும் என்றான். இருவரும் கை அசைத்து கொண்டே பிரிந்தார்கள். சந்து நடந்து போகும்போது அவள் இன்னும் அந்த மரத்தடியில்தான் நின்று கொண்டிருந்தாள். அவன் திரும்பி பார்க்கவில்லை. திரும்பி பார்த்தா போக முடியாது போல இருந்தது. இந்த வேப்பமரம் மட்டும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு நட்பின் ஆரம்பம், ஒரு மென்மையான ஈர்ப்பு, மற்றும் சொல்லப்படாத ஒரு காதலின் அழகான விடை. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்துவின் இன்னொரு கதையை பற்றி காண்போம்.